யோவான் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள், அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் சுகத்தையும் கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை, அது வல்லமையும் ஜீவனும் உள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு வல்லமையாய் ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்யும். அந்த வார்த்தைக்கு உயிரும் வல்லமையும் இருக்கிறபடியினால் இயேசுவின் வார்த்தைகள் ஜனங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தது, விடுதலையை கொண்டு வந்தது, ஜனங்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வந்தது, காயப்பட்ட உள்ளங்களுக்கு காயம் கட்டுதலை கொண்டு வந்தது. இயேசுடைய மரண நேரம் நெருங்கி வந்தது. அவர் சிலுவையிலே மரித்து அவர் 3வது நாள் எழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்ல வேண்டும். அந்த காலம் நெருங்கி வந்தபோது அதை குறித்து சொன்னபோது சீஷருடைய உள்ளம் கலங்க ஆரம்பித்தது. இயேசு 3½ ஆண்டு காலம் நம்மோடு இருந்தாரே, அவர் நம்மை விட்டு பரலோகத்திற்கு போகிறேன் என்று சொல்லுகிறாரே, இனிமேல் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்ற கலக்கம் இருந்தது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், உடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்களை திக்கற்றவளாக விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன், உங்களோடு நான் இருப்பேன் என்பதாக ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, யோவான் 14:16 வாசிக்கும் போது வேறொரு தேற்றரவாளனை பிதா உங்களுக்கு அனுப்புவார் என்பதாக அவர் ஆறுதலாக சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி ஞான ஸ்நானத்தை பெறுவீர்கள், அவர் வரும் வரைக்கும், அவர் வந்து உங்களை ஆட்கொண்டு நடத்தும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி போகிறார். 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், ஆகவே இந்த வல்லமை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் காத்திருங்கள் என்பதாக சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததையும் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்ததையும், அதன் பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை வழி நடத்தினதையும் தொடர்ந்து நாம் வேத புஸ்தகத்தில் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? வேதத்தில் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் 3 பேர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் பிதாவானவர், வார்த்தையாயிருக்கிற இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. பிதா, குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியானவர் 3 கடவுள்கள் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறாரு, மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவாயிருந்த தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே உலக தோற்றம் முதல் அவருடைய கிரியைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று இறைவனை குறித்து வேதம் சொல்லுகிறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் அவர். அவரை மனிதன் காண முடியாது, காணக்கூடாதவர். ஆகவே அவருடைய வார்த்தைகளை தான் ஜனங்கள் கேட்டார்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவேதான் யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் காணக்கூடாத அந்த இறைவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். அந்த வெளிச்சமாயிருந்த தேவன், அந்த வார்த்தையாயிருந்த தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தவும், மனிதர்களுக்காக சிலுவையிலே மரித்து பாவ பரிகாரத்தை உண்டாக்கவும், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மனிதனை மீட்டு எடுக்க ஒரு பரிகாரத்தை உண்டாக்கும்படி ஒரு பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தபடியினால் அவரே மனித அவதாரம் கொண்டு இந்த உலகத்தில் இறங்கினார். காணக்கூடாத அந்த இறைவன் மனிதனாய் வந்த பொழுது அவருக்கு இயேசு என்று பெயர் சொல்லப்பட்டது. அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார்.
மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 40 நாள் அளவும் அநேகருக்கு தான் உயிரோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். அவர் போன பிறகு அவர் 10 நாட்கள் கழித்து பரிசுத்த ஆவியானவராக திரும்ப இறங்கி வந்தார். யோவான் 14:16 வாசிக்கும் பொழுது வேறொரு தேற்றரவாளன் என்று அவரை குறித்து இயேசு சொல்லுகிறார். another comforter, நான் உங்களோடு இருந்ததை போல அவர் உங்களோடு இருப்பார். நான் உங்களை ஆறுதல் படுத்தினதை போல அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். அவரே தான் ஆவியானவராக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் என்பதாய் பார்க்கிறோம். மார்க் 16:19 வாசிக்கும் பொழுது இயேசு பரலோகத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்தார். 20வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் சீஷர்கள் ஊழியம் செய்த போது அவர்களோடு கூட இயேசு கிரியை நடப்பித்தார் என்பதாக. எப்படி அது நடைபெற்றது? எப்படி அது சாத்தியமாயிற்று? பரிசுத்த ஆவியானவராக அவர் இறங்கி வந்து சீஷரோடு கூட கிரியை நடப்பித்தார் என்பதாய் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு. அவரே தான் மனிதனாக இயேசு என்ற பெயரில் வெளிப்பட்டார். அவரே தான் இன்றைக்கு ஆவியானவராக நம்மத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 1 3 1 செயல்படுகிற தேவன், மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்ற வேத வசனத்தின்படி ஒரே தேவன் 3 விதங்களிலே கிரியைகளை வெளிப்படுத்தி இன்றைக்கு நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. இந்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்கிறார்? ரோமர் 8:26 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் விடுதலை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, உதவி செய்கிறவர். என்ன உதவி செய்கிறார்? நமக்கு எப்படி ஜெபிக்கிறது என்று தெரிவது இல்லை, எந்த காரியத்திற்காக ஜெபிப்பது என்று தெரியவில்லை. அவர் ஜெபத்திலே நமக்கு உதவி செய்கிறாராம். ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய ஜெப நேரத்தில் உதவி செய்கிறார். பிதாவை நோக்கி நாம் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு விளங்க பண்ணுகிறார். சில கிறிஸ்தவங்களை பாருங்க, 40 வருஷம் அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஜெபம். காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இந்த நாள் முழுதும் என்னை காத்துக்கொள்ளும், நான் போகிற வர வழியெல்லாம் காத்துக்கொள்ளும். ராத்திரி படுக்க போகும்போது ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, என்னை காத்துக்கொள்ளும், நான் செய்வதெல்லாம் ஆசீர்வதியும். அவ்வளோதான் ஜெபம். இதுதான் சில கிறிஸ்தவங்களுக்கு தெரிந்த ஜெபமே. காலையில் எழும்பின உடனே ஆண்டவருக்கு போலீஸ்கார வேலை கொடுக்க வேண்டியது, ராத்திரி தூங்க போகும்போது கூர்க்கா வேலை, நீ உட்காந்து பார்த்துக்கிட்டோம் நான் தூங்குறேன் ஆண்டவரே. இதுக்கு மேலே வேறு ஒன்றும் ஜெபிக்க தெரியல நிறைய கிறிஸ்தவர்களுக்கு. காரணம் ஜெபிக்க தெரியல, நமக்கு எப்படி ஜெபிக்கவென்று தெரியவில்லை. நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் எத்தனையோ இருக்கிறது. 1 தீமோத்தேயு 2 1 2 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா மனிதருக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கட்டளை கொடுக்கிறது. நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், முதலமைச்சருக்காக ஜெபிக்கணும், பிரதமருக்காக ஜெபிக்கணும், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கலெக்டருக்காக எஸ்பிக்காக ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும், ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்தில் அமைதி சமாதானம் காணப்பட ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேசத்திலே அநியாயங்கள், அக்கிரமங்கள், துன்மார்க்கங்கள் பெருக காரணம் கிறிஸ்தவர்கள் சரியான அளவிலே ஜெபம் பண்ணவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேசத்திலே அமைதி சமாதானம் நல் ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சுயநலமாகவே ஜெபம் பண்ணுகிறோம். ஆலயத்திற்கு போனாலும் சரி, குடும்பத்திற்கு போனாலும் சரி, என்னை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், அவ்வளவுதான். ஜெபிக்க தெரியவில்லை. ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி பெண்கள் விபச்சாரத்தை தொழிலாய் கொண்டு வாழுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஏராளமான பெண்கள் கடத்தப்பட்டு விபச்சாரத்தில் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவருடைய விடுதலைக்காக யார் ஜெபம் பண்ணுவார்கள்?
கிறிஸ்தவர்கள் சபைகள் சுயநலவாதிகளாய் மாறி போனார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நாம் ஜெபம் பண்ணவில்லை, ஜெபிக்க தெரியவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உன்னுடைய ஜெபத்தை மாற்றுவார். 72 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். 74 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கடந்து வந்தது. ஆவியானவர் என்னை நிரப்பின பிறகு என் ஜெப வாழ்க்கையை மாற்றினார். சுயநலமாய் ஜெபிப்பதை விட்டு ஜனங்களை பார், இந்த பட்டணத்தை பார், பாவத்தில் அழிகிற அந்த மக்களை பார், அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. என் கண்களிலே கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. கதறி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன் நான் இப்படி ஜெபிக்கிறேன் எனக்கு விளங்கவில்லை. ஆவியானவர் மாற்றினார். நம்மை ஜெபிக்காததனால தான் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. கிறிஸ்தவர்கள் சுயநலத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நமக்காக ஜெபிப்பதை விட்டு பட்டணத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அந்த கிருபை தருகிறவர் ஆவியானவர். அதுக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு ஜெபிக்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப நேரத்தில் ஆவியானவர் இறங்கி வருவார். இதுக்கு ஜெபம் பண்ணு, இதுக்கு ஜெபம் பண்ணு, பிரதமருக்காக ஜெபம் பண்ணு, நாட்டுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். நீங்க ஜெபிக்க 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 தேசத்திலே மாற்றம் வரும், பாதுகாப்பு வரும். ஜெபத்தை கேட்கிற தேவன் அத்தனை வல்லமை உள்ளவர். நமக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் செய்து கொண்டிருக்காதபடி நம்மை சுற்றி நடக்கிற காரியத்தை கவனத்தில் கொண்டு ஜெபிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு உதவி செய்வேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதுன்னு தெரியல, அதனால் அவர் இறங்கி வந்து ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். தேவ சமூகத்தில் போங்க, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். நான் யாருக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யணும்னு காத்துருங்க. அவர் இறங்கி வருவார். அழகா சொல்லுவார், சபைக்காக ஜெபம் பண்ணு, தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணு, இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணு, இந்த தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுவார். அந்தந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல வரும். நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஜனங்கள் மத்தியிலே ஒரு அமைதி, சமாதானம் உண்டாகும். அதுக்காகலாம் நாம ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. வெறும் சுயநலமா என் தலைவலியை மாற்றம், வைத்தவலியை மாற்றம் ஜெபிக்கிறது மாத்திரம் ஜெபம் அல்ல. எங்க பட்டணத்துல சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே, கொலைகள் கொள்ளைகள் எல்லாம் நிறுத்தப்படணும், அந்த தீங்குகள் அழியணும்னு நீங்க ஜெபிச்சா மாற்றம் வரும். நம்ம ஜெபிக்காததுனால தான் இதெல்லாம் நடக்கிறாரு. சபைகளும் கிறிஸ்தவர்களை சரியா ஜெபம் பண்ணினால் பட்டணத்தில் சூழ்நிலைகள் மாறும். நீங்க செய்து பாருங்கள். நமக்கு ஜெபிக்க தெரியல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறார். எதுக்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் சொல்லி தருவார். என் வாழ்க்கையில் நான் அறியாமல் இருந்தேன். இந்த ஜெபலை எங்கே போய் கற்றுக்கொண்டேன்? பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்கல எனக்கு. நான் தேவ சமூகத்தில் போது ஆவியானவர் இறங்கி வந்து சொல்ல, இப்படி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் எதுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி. சில காரியத்திற்கு அப்படியே பாரத்தை கொடுப்பார். அழுது கொண்டே இருப்பான், கண்ணீர் சிந்தி கொண்டே இருப்போம். அப்படி அழுது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். அது ஆவியானவர் நடத்துகிற விதம். இப்படி ஜெபிக்கிறவர்களாய் நாம மாறணும். அவர் ஜெபத்தில் உதவி செய்வார். நீங்க இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும் போது இயேசுடைய பிரசன்னத்தை ஆவியானவர் நமக்கு சமீபமாய் கொண்டு வருவார். இயேசு எங்கே தூரமா இருக்கிற மாதிரி அல்ல, பக்கத்தில் இயேசு இருப்பதை உணர முடியும். ஆரம்பத்தில் நான் 10 நிமிஷம் ஜெபிக்க கஷ்டப்படுவேன். 1 மணி நேரம் ஜெபிச்ச மாதிரி இருக்கும். கண்ணை திறந்தா 10 நிமிஷம் தான் இருக்கும். இதுக்கு மேல நம்மளால ஜெபிக்க முடியலன்னு நினைத்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு 5 மணி நேரம் ஜெபித்தாலும் 10 நிமிடத்தை போல போய்விடுகிறது. அவ்வளவு அருமையாய் ஆவியானவர் ஜெபத்திலே நமக்கு உதவி செய்கிறார். அதிகாலையில் எழுப்பி 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண தேசத்துக்காக. நான் பார்த்துருக்கேன், சில சமயம் விடிய காலம் எழும்பி தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா, ஆண்டவரே நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு கேட்டு ஆவியானவர் வருவார். இன்றைக்கு சபைகளுக்காக ஜெபம் பண்ணேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அந்த ஒரே காரியத்திற்கு அழகாய் நடத்துவார். ஒரு நாள் ஆவியானவர் வருவார். இன்னைக்கு பிரபலமான ஆட்களுக்காக ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு தேசத்தின் பரிசுத்தத்திற்காக ஜெபம் பண்ணேன். இன்றைக்கு மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணேன். அழகாய் நடத்துவார்.
உங்களை நடத்துவார். இது ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிற எல்லாருக்கும், விரும்புகிற எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் அந்த கிருபை தருவார். நானும் ஜெபிக்கணும். ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். அழகாய் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, வசனத்தை கேட்டீங்கல்ல? ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார்ல. தானியேலை போல ஜெபிக்கன்னு ஆசைதான், ஜெபிக்க முடியலையே. எஸ்தர் மாதிரி ஜெபிக்கன்னு விருப்பம்தான், அப்படி ஜெபிக்க முடியலையே. 1 மணி நேரம் ஜெபிக்கன்னு விரும்புகிறேன், அதிகாலையிலுமே ஜெபிக்க விரும்புகிறேன், முடியலை. என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? சில சமயத்தில் தடுமாற்றம் கலங்குறீங்களா? ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும், மணிக்கணக்காக ஜெபிக்க கிருபை தருவார். ஆவியானவர் உதவி செய்கிறவர். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபத்தில் உதவி செய்கிற ஆவியானுடைய வல்லமை என் மேலே இறங்கட்டும். ஜெப ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படட்டும். மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆவியானவரே எனக்கு ஜெபத்தில் உதவி செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? இன்று முதல் ஆவியானவரே உங்களுடைய ஜெபத்தை பொறுப்படுத்த நடத்துவார். ஜெபிக்கலாமா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் தாகத்தோடு கேட்கணும். வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க, வாயை திறந்து கேளுங்க. எனக்கு அந்த அபிஷேகம் வேணும், ஆவியானுடைய வல்லமை வேணும், நான் ஜெபிக்கிறதுல சிறந்து விளங்கணும், அந்த ஜெப ஆவி எனக்கு வேணும், மன்றாட்டின் ஆவி எனக்கு வேணும்னு கேளுங்க. தகப்பனே, ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கணும், எழுப்புதலுக்கு ஜெபிக்கணும், மணிக்கணக்காக ஜெபிக்கணும்னு பிள்ளைகள் விரும்புகிறாங்க. ஆனால் தடை ஏற்படுகிறது, சோர்வு ஏற்படுகிறது, ஜெபிக்க முடியலை. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர், உதவி செய்கிறவர், உதவி செய்கிற ஆவியானுடைய வல்லமை பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். இப்பொழுது இறங்கட்டும். இந்த மகள் மேலே இறங்கட்டும், இந்த மகன் மேலே இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். ஜெபத்தின் அக்னியினாலே நிரப்பும். இன்று முதல் அவருடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க கிருபை தாரும். நடுராத்திரியில் ஜெபிக்க உதவி செய்யும். மணிக்கணக்காய் ஜெபிக்க கிருபை தாரும். கருத்தாய் ஜெபிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானுடைய அக்னி அவங்களுக்குள்ளே பற்றி எரியட்டும். அந்த ஜெப அக்னி பற்றி எரியட்டும். இப்படி வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் நீர் புது அனுபவங்களை பிள்ளைகளுக்கு தருகிறதற்காய் நன்றி. அப்படியே ஆசீர்வதித்து எழுப்புதலுக்காக அவளை எழுப்பி ஜெபித்து வைத்து நீர் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெப ஆவியை உங்களுக்குள்ளே வைத்து விட்டார். இன்னிலிருந்து ஜெபத்தில் மாற்றம் இருக்கும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் அழகாய் உங்களை நடத்துவார். ஆமேன்.